Hello friends, welcome to Liya'sView. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்டைல் பட்டர் பன் தாங்க. சோ இதுக்கு தேவையானது ஒரு பன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாவே பட்டர் நமக்கு தேவை. சுகர், அதுக்கு அப்புறம் பால். பால் எதுக்குன்னா நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாலை வந்து பட்டர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா அப்பதான் வந்து பட்டர் நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும், சாஃப்டா. சோ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ட்ல வரும். இதை வந்து நம்ம பன்ல அப்ளை பண்ண போறோம், சரிங்களா? ஸோ இந்த பட்டர் பன் வந்து மதுரையில், அதாவது ஸ்ட்ரீட் சைடில் ரொம்பவே ஃபேமஸ் இது. ஸோ இங்கே பாருங்க நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ட்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பன்னை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியாக கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பட்டரை வந்து நல்லா மேல் சைடும் கீழ் சைடும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நம்ம எப்பவுமே பன்னை வந்து டீல தொட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். பட் ஆனால் இந்த மாதிரி பட்டர் பன் செஞ்சு சாப்பிட்டா இது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. ஸோ எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் நான் இந்த டிஷ் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். ஸோ சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல் வந்து ஒரு பக்கம் சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த பன்னை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னு வந்து எவ்வளோ நல்லா கனமாக இருக்கு. நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, அப்படியே பன்னு வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப குட்டியாயிடும். ஸோ நம்ம செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பட்டரை வந்து சைடு பை சைடாக நீங்கள் வந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட் தரும். ஸோ நல்லா திருப்பி போட்டு சைட் பை சைடாக நீங்கள் நல்லா வந்து குக் பண்ணுங்க. ஸோ அந்த உள்ள இருக்க சர்க்கரை எல்லாமே சூப்பராக மெல்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் ஹையாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு ஹீட் பண்ணுங்க. இல்லாட்டி பன்னு வந்து தீஞ்சிடும், சரிங்களா? ஸோ நான் செய்யும் போது அப்படியே வந்து பட்டரை வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணேன். அப்போதான் கடைசியில் நமக்கு சாப்பிடும் போது அந்த பட்டரும் அந்த சுகரும் சேர்ந்து பன்னோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நான் சொல்றதை விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன பசங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட மதுரை ஸ்ட்ரீட் ஸ்டைல் பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்